மகர ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன சார்? பொதுவாங்க எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு தொடர்பு உண்டு. ஒருவருக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும், குல தெய்வங்கள். முதல்ல குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு எதையும் ஆரம்பிப்பாங்க. ஆனா முருகப்பெருமானுடைய அம்சம் என்பது 12 ராசிகளுக்குள்ள 27 நட்சத்திரங்களுக்குள்ள திதிகளுக்குள்ள யோகங்களுக்குள்ள கரணங்களுக்குள்ள பஞ்ச பூதங்களுக்குள்ள முருகப்பெருமானுடைய அம்சங்கிறது அடங்கி இருக்கு. முருகனுக்குள்ள அத்தனையும் அடக்கமாக இருக்கு. தமிழ் கடவுளுக்குள்ள இத்தனை விஷயங்களும் இருக்குன்னு சித்தர்கள் ஞானிகள் சொல்றாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு முருகனுடைய அருள் ஏன் தேவை அப்படின்னா, இவருடைய ராசிநாதன் என்பவர் சனி பகவானா வர்றார். சனி பகவான் உழைப்பு அதிகமா கொடுப்பார். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க. அதிகப்படியா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. மெதுவா அப்படியே அவங்க ஒவ்வொரு விஷயமா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வளர்ச்சி என்பது மெதுவான ஒரு வளர்ச்சியாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னு சொன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவானும் செவ்வாயும் யுத்தப்படும் பொழுது இவங்களுடைய முயற்சி என்பது தடையாகும். உண்மையாக தொடர்ச்சியாக தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவங்க முயற்சிக்கு தகுந்த வழியை முருகன் நிச்சயமாக காட்டுவார். முயற்சி செய்பவர்களை முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டார். மகர ராசிக்காரர்களுடைய முயற்சிக்கு முருகனுடைய அருள் நிச்சயமா தேவை. அதுலயும் 6 படை வீடு அப்படின்னா என்ன சாதாரணமா? முருகப்பெருமானை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 படை வீட்டுல மகர ராசிக்காரர்களுக்குன்னே உகந்த ஒரு படை வீடு இருக்கு. அந்த படை வீட்டு முருகனுக்கு அவர்களுக்கே உகந்த நாள் நட்சத்திரத்தின்படி மகர ராசிக்காரவங்க போனாங்கன்னா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மாற்றங்கள் வரும். மகரத்தை பொறுத்தவரை உழைப்பு மட்டும் போதாது, அவங்க உன்னதம் அடைவதற்கும் முருகனுடைய அருள் தேவை. மகர ராசிக்காரங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட மறைமுகமான ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை நீங்கணும்னா, அந்த ஹிடன் ப்ராப்ளம் மறையணும்னா முருகனுடைய அருள் மகரத்திற்கு நிச்சயமா தேவை.